நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சனி அனௌன்ஸ்மெண்ட் போடு. ஓகே ஆல் சைலன்ஸ், சிட் டவுன். என்ன சனி? நானும் டப்பாஸ் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அது என்னன்னு இப்ப நம்ம டப்பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அமைதி அமைதி அமைதி. நாளைக்கு சனிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அட எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட. அட சி மொக்கப்படம் விஷயத்தை என்னன்னு சொல்லு. நம்ம டூர் பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம டப்பாசு டூர்ஸ் அண்ட் டிராவல் சார்பாக கல்லடக்குறிச்சி ஆத்துக்கு டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். டூர் ஆர்கனைசர் சனி 7C, பலூன் 7C, டால்டா 7C. இப்போது பலூன் அவர்கள் டூர் திட்டத்தை பற்றி கூறுவார்கள். வாங்க பலூன் அவர்களே. நம்ம எல்லாரும் நாளைக்கு காலையில அழுக்கு துணி இருந்தா எடுத்துக்கிட்டு மண்டப பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம். அங்க இருந்து ஆத்துக்கு போறோம். அங்க ஏது பலூன் தண்ணி இத்தனோண்டுல ஓடுது. ஏய், கழுத்தளவுக்கு தண்ணி போதுனாங்க. ஆமா, தலைகீழ நின்னாதான் கழுத்து வரைக்கும் தண்ணி போகும். டேய், ஆத்துல தண்ணி திறந்து விட்டா உங்க வீட்ல உன்னை ஆத்துக்கு அனுப்புவாங்களா? கரெக்ட் தான். பலூன், நீ மேல சொல்லு. துணிகளை துவைக்கிறோம், கூட்டாஞ்சோறு சமைக்கிறோம். கூட்டாஞ்சோருக்கு தேவையான அரிசி பருப்பு பொருட்களை அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் அரிசி கொண்டு வரேன். நான் எல்லா சாமான்ஸையும் அள்ளிட்டு வந்துடுறேன். நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் பம்பரம், கோலி, பாண்டி இப்படி பல விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அப்புறம் நம்ம டப்பாஸ் அம்மா ஆத்தோரம் சாஸ்தா கோயில்ல பொங்கல் போடுறாங்க. சக்கரை பொங்கலும் அவியலும் உங்களுக்கு இலவசமாக தரப்படும். அத சொல்ல முதல்ல. ஆகவே டப்பாசு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பாக நடக்கும் இந்த டூருக்கு அனைவரும் வந்து வாழ்த்த வேண்டுகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த டூரில் அனைத்தும் இலவசமே. அன்பர்கள் யாரும் பணம் தர தேவையில்லை. கேபி அவர்கள் சார்பாக பாலைஸ் வழங்கப்படும். வாட்டர் டேங்க் சமூகம் சார்பாக சுண்டல் வழங்கப்படும். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த டூர் போதுமே. அன்பர்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நாளை காலை 8 மணி, கூடுமிடம் மண்டபம் பஸ் ஸ்டாண்ட். சூப்பர். கண்ணா, நாளைக்கு நாங்க எல்லாரும் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாம் மெட்ராஸ்க்கு டூர் போலையா? அதெல்லாம் எப்பயோ மறந்தாச்சு. அப்புறம் எப்படி முடிஞ்சுது? கண்ணா, பரிச்சை எழுதுறப்ப ஆன்சர் மறக்கிறதுல அது மாதிரிதான் இதுவும். வருத்தமா இல்லையா? அதெல்லாம் வசதி அனுப்படுறது கண்ணா. நம்மளாம் வருத்தப்பட ஆரம்பிச்சா லிஸ்ட் பத்தாது. டேய் கைபாம், கஷ்டமா இல்லையா? கஷ்டம்லாம் இஷ்ட மாதிரி சீரியஸா சொல்லுங்க. இருக்குதான், என்ன பண்றது? நாளைக்கு நம்ம டூர் போனா சரியாயிடுச்சு. நான் மட்டும் நல்லா படிச்சு பெரிய கிரிக்கெட் பிளேயரா ஆகி, நல்லா படிச்சா கிரிக்கெட்டர் ஆக முடியாது, நல்லா அடிச்சா கிரிக்கெட்டர் ஆக முடியும். படிச்சோ நான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகி எல்லா நாட்டுக்கும் டூருக்கு போலாம். நான் மிலிட்டரியில சேர்ந்து காஷ்மீரை பார்ப்பேன். நான் ஃபெயில் ஆயிட்டா எங்க அப்பா ராஜஸ்தான் கூட்டிட்டு போயிடுவாரு. நான் ராஜஸ்தானை பார்ப்பேன். அப்போ நம்ம எல்லாம் இப்படிதான் டூர் போனோம்ல. வேற என்ன செய்யறது கண்ணா? நான் உங்களை எல்லாம் டூர் கூட்டிட்டு போறேன். எங்க ஐநர் கோயிலுக்கா? இல்ல, மெட்ராஸ்க்கு. கண்ணா, ஆமா. யாரெல்லாம்? ஸ்டாலின் சார், நம்ம எல்லாரும். அதான் நடக்காதுன்னு முடிவு ஆயிடுச்சு. நடக்கும். எப்படி? நாளைக்கு பாரு. எப்படின்னு சொல்லு கண்ணா. கண்ணு சொன்னா நடக்கும். சார். யோ சிவகாமி எங்கய்யா? இதோ வராங்க சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா, உட்காரு. குருவி சார். ஸ்டால்னு கூப்பிடு. அப்புறம் சிவா, என்ன இந்த பக்கம்? என்ன சார் இது? நீங்க வர சொன்னதா சொல்லிதான் குருவி கூட்டின்னு வந்தா? ஆமாமா, நான் தான் சொன்னேன், மறந்துட்டேம்மா. என்ன சார் இது? நீங்களே வர சொல்லிட்டு ஏன் வந்தேன்னு கேக்குறேன். சாரிம்மா, சாரி. வணக்கம் சார்.
என்ன ஸ்டாலின் இந்த பக்கம்? சார் நீங்க தானே சார் வர சொன்னதா குருவி சொன்னான். உன்னையும் நான் தான் வர சொன்னேனா? உட்காரு 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 உட்காரு. ஆமா, உங்க 2 பேரையும் நான் ஏன் வர சொன்னேன்? சார் ஓ, சுற்றுச்சூழல். சரி ஸ்டாலின், சிவா கிட்ட பேசிட்டியா? என்ன சார்? டூர் விஷயம் ஐயா. டூரு விஷயமா என்ன சிவகாமிகிட்ட பேசணும்? ஐயா, டூருக்கு சிவகாமி கூட்டிட்டு போறான்னு பேசிட்டு இருந்தோமே, அந்த விஷயம். சிவகாமி டூருக்கா? ஏன் சார்? ஏன்? சார் சார் கொஞ்சம் பொறுங்கோ. நான் இங்க தானே இருக்கேன், என்கிட்டயே பேசலாமே. எதுக்கு என்ன வச்சுண்டு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கே? ஒண்ணு இல்லம்மா, எங்க ஸ்கூல்ல நாங்க டூர் போறோம். சரி, அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். நான் என்ன கேபிஎன் பஸ் ஓனரா? நீங்க டூர் போக நான் ஹெல்ப் பண்றதுக்கு? அது இல்லம்மா, நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு சரியான டீச்சர் இங்க இல்ல. என்ன சொல்றேள்? இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல டீச்சர் இல்லைன்னா சொல்ல வரேள்? ஆமாம்மா. அதுக்கு என்னையே செலக்ட் பண்ணி பாரு, உன்னை பசங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களும் அக்கா அக்காவும் பின்னாலேயே சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? நேக்கு வரதுல ஒன்னும் ஆட்சேபனை இல்ல சார். அப்பா என்ன தனியா அனுப்ப கொஞ்சம் யோசிப்பா. என்னம்மா இப்படி சொல்ற? பசங்க தனியா வர்றதுக்கு அப்பாக்கள் யோசிப்பாங்கன்னு தான் உன்னை வர சொல்றேன். உன்னை தனியா அனுப்ப உங்க அப்பா யோசிப்பாங்கன்னு சொல்றியேம்மா. ஆமா சார். சரி, வேணும்னா அவரையும் வர சொல்லு. சார் ஆமாம்மா. சிரமம் இல்லையா? என்ன சிரமம்? நானா தூக்கிட்டு போறேன்? பஸ் தானே தூக்கிட்டு போகுது. அப்போ ஓகே சார். சாருக்கு ஓகே தானே? எனக்கு ஒன்றும் இல்லை சார். உங்க ஆத்துல ஒருத்தி இருக்கா, அவளும் வர்றா. நன்னா இருக்கும் டூரு. நல்லா தான் இருக்கும். இருக்கும் இருக்கும். சிவகாமி, நீ வர? வரேன் சார். குருவி குருவி சார் குருவி, அழகங்கிட்ட சொல்லி டூர் வர்ற பசங்களுடைய பேரெல்லாம் லிஸ்ட் எடுக்க சொல்லுப்பா. சார் என் பேரு முதல்ல பேரை குடியா. போயா போயா. ஓ, அவ கூப்பிடுறா. ஏய், சார் அது வீட்ல மாமி கூப்பிடுறா. காரசாரமா பேசுவா. நான் கொஞ்சம் அங்கிட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுமா. சொல்லுமா, எதுனாலும் பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க? ம், அப்பா எப்படி இருக்காரு? நீங்க எங்க ஆத்துல தான் இருக்கேள், அத மறந்துட்டேளா? இல்லை, வீட்டில் உங்ககிட்ட சரியா பார்த்து பேச முடியல, அதான். புரியறது. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எடுத்துக்கல, நம்மள யாரும் தப்பா எடுத்துக்காம இருந்தா சரிதான். புரியுது. எத்தனையோ பசங்களை சரி பண்றேள், முதல்ல உங்க வீட்டை சரி பண்ணுங்க, இல்லைன்னா எப்பவும் கஷ்டம்தான். சின்ன பசங்களை வந்து அடிச்சு சரி பண்ணலாம், அவளை என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. வாத்தியார் நீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல, யோசிச்சு பண்ணுங்க. ம். நான் வரேன். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவி குருவி ஏ குருவி சிட்டுக்குருவி. என்னையா சார்? உன்னத்தாயா, வாயா, சீக்கிரம் வாயா. என்ன சார்? சாப்பிட்டியா? சாப்பிட்டியாவா? என் குட்டி குருவி, செல்ல குருவி, வேலைக்கு சாப்பிட வேண்டாம் என் தங்கம். ஆஹா, என்னமோ இடிக்குத. என்ன பாக்குற? கருத்திட்டியாடாயா தங்கம், என் கண்ணுலாம் கலங்குதையா. சார் பேசாத, இந்த ஸ்கூலுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சவையா நீ. என்ன பாக்குற? ஏன் சார், எதுக்கு சார் இப்படி கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்க? சச்ச, யாரு கலாச்சது? சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. சார் நான் கிளம்புறேன் சார். குருவி, நான் வேணா டிராப் பண்ணவா? ஏன் சார், நான் ஆபீஸ் ரூம் தான் சார் போறேன். அதத்தான் நானும் கேக்குறேன். அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்பியா? சொல்லுங்க சார். நீ யார் கூட இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு பேசிக்கிறாங்க ஐயா. ஏன் சார், அப்படி பார்த்தா நான் ஒரு நாளை பூரா எச்சம் கூட தாங்கிறேன், அவரு காவலிய. ஜோக்கு ஜோக்கு. குருவி, வாலிப பசங்க உங்க கூட இருந்தா உடனே அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு பேசிக்கிறாங்க ஐயா. எதுக்கு இந்த பப்ளிசிட்டின்னு தெரியலையே. குருவி சார், ஸ்டாலின் மாதிரி ஒரு மூச்செல்லாம் கல்யாணம் ஆகுற மூச்சையா அது? அவனுக்கே ஆயிருச்சு. ஏன் சார்,
அதெல்லாம் சொந்த முயற்சி தான் சார். நானு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன் குருவி. அப்பா, புதுசா வர டீச்சருங்க இனிமேலாவது நிம்மதியா இருப்பாங்க. எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். பார்த்துட்டா போச்சு. நான் பொண்ணை பார்த்துட்டேன், பொண்ணு தான் என்ன பார்க்கணும். என்ன சார் லவ்வா? அப்போ அந்த பொண்ணு ஒன் சைடு. என்ன சார் ஆபாயில் மாதிரி சொல்றீங்க? ஆமா குருவி, அந்த பொண்ணு மனச நீ தான் கேட்டு சொல்லணும். கண்டிப்பா சார். குருவி, காதலுக்கு புறாவை தூது அனுப்புவாங்க, அன்னத்தை தூது அனுப்புவாங்க. இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் டெலிவிஷன்ல முதல் முறையா ஒரு குருவியை நான் தூது அனுப்புறேன். கண்டிப்பா சார். ஹூ இஸ் த பொண்ணு? சிங்கு சாங் சிங், சிங்கு சாங் சிங் சார் சிங்கு சாங். புரியலையே சார். பிரகாஷ் ராஜா மாதிரி ஒரு 4 குழு கொடுங்க. அவ ஒரு டீச்சர். எஸ்தர், சம்யுக்தா. நோ நோ நோ, அவ ஒரு பார்ட் டைம் தையல் டீச்சர். சார் கண்டுபிடிச்சா? அட்ரஸ் என்ன சார்? டோர் நம்பர் 16, சவுத் மாட வீதி. வீட் நம்பர் கரெக்டா தெரியல. அந்த பொண்ணு பேர் சொல்லுங்க. முத எழுத்து சி, கடைசி எழுத்து வா. சி வா, சி வா. சிவா சார், சிவாவா? இப்பதான் ஒரு வாத்தியாரை வெட்டி விட்டோம், அதுக்குள்ள ஒரு ஏஎச்எம் பூந்துட்டானே. குரு சார். குரு, என்ன சார்? எனக்கு சிவா வேணும், சிவா வேணும். ஐ வாண்ட் சிவா, ஐ வாண்ட் சிவா, ஐ வாண்ட் சிவா. இதுல எக்கோ வேறியா? பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? எஸ். தீப்பந்தம் ஏதாவது கொளுத்த மாட்டீங்களோ? நோ. ஏன் சார் இந்த கொலவெறி? யோ, மொத்தமாவே கதையில இருந்தது 3 ஹீரோயின். சம்யுக்தா எதிர் டீமுக்கு வேலைக்கு போயிடுச்சு. எஸ்தர் ஸ்கூலை விட்டே போயிடுச்சு. கதையில பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஹீரோயின் நம்ம சிவா மட்டும்தான்யா. இதே கதையில கல்யாணம் ஆகாம பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஹீரோ இந்த ஆனலகன் மட்டும்தான்யா. அதான். சரி சார், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இல்ல குருவி, நீதான் அந்த ஸ்டாலினுக்கும் சிவகாமிக்கு இடையில சம்பந்தம் பேசி வச்ச கல்யாண புரோக்கர்னு கேள்விப்பட்டேன். அப்படியா சொன்னாங்க? ஆமாப்பா. வேற என்னலாம் சொன்னாங்க? உன்கிட்டயே பேசி முடிக்க சொன்னாங்க. ஏன் குருவி அழுகுற? ஆனந்த கண்ணீரா? ஆனந்த கண்ணீருக்கும் ஆர்டினரி கண்ணீருக்கும் வித்தியாசம் தெரியாத கலாய்கிறீடா அழகா. குருவி, அழுதது போதும், பேசிட்டு ரிசல்ட் சொல்லு. இந்த லவ் மட்டும் சக்சஸ் ஆகி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குருவி நீ எச்சம் ஆயிடு. இந்த சுண்ணாம்பு தலையனை நம்ம பியூன் ஆக்கிடலாம். வரட்டு பாடி எச்சல்லோ தங்கோ. ஏன் தாத்தா வீட்ல தனியா இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? இல்லடா ராஜா, வீட்டில் தினத்தந்தி தினமணி ஏகப்பட்ட பேப்பர் வருது. அதுக்கப்புறம் மேகசின்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிக்கிறேன். இதுலயே எனக்கு பாதி டைம் போயிடுதுப்பா. பேப்பர் படிச்சே பாதி வயசா வட்டிட்டீங்க. வேற என்ன பண்றது கண்ணா, அப்படியே பழகி போச்சு. கண்ணா, என்ன தாத்தா? உண்மையை சொல்லு, உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. நிஜமாவா? ஆமா தாத்தா. ஏன் தாத்தா அப்படி கேக்குறீங்க? இல்ல கண்ணா, நீ டெல்லியில இருந்த பையன், இந்த சின்ன கிராமம் உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோன்னு கேட்டேன். டெல்லியை விட இங்கதான் தாத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? ஏன்னா எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. டேய், தாத்தாவை சமாதானப்படுத்த தானே இந்த பொய் சொல்ற? தாத்தா. ஆமா கண்ணா, உன்னுடைய பழைய ஸ்கூல் ரொம்ப பெருசு, அங்க நிறைய வசதியெல்லாம் இருந்துச்சு. ஆனா இங்க இந்த வசதியெல்லாம் இல்லையேப்பா. பெரிய கிரவுண்டு, அமர்க்களமான ஆடியோ ரூம் எல்லாம் இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லையே ராஜா. ஆனா இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அங்க இல்லையே தாத்தா. ஸ்டாலின் சாரு, அழகன் சாரு, குருவி இவங்கெல்லாம் டெல்லியில இல்லையே. ஆமா கண்ணா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர் இருந்துட்டா அந்த ஸ்கூல் சொர்க்கம் தான்ப்பா. ஆமா தாத்தா, அந்த ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுல இருந்து என் வாக்கிங் ஸ்டிக்கு வேலையெல்லாம் போயிருச்சு. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். அப்பாவா? ம், அந்த போன் ஆன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். இந்த ஹலோ, நான் கண்ணன் பேசுறேன். கண்ணனா? ம் நல்லா இருக்கேடா. ம் சாரி கண்ணா. ம் எனக்கு ஒண்ணு வேணும். என்ன? ஒரு 50,000 ரூபாய் வேணும்.
50,000 பஸ்ஸுக்கு கொடுக்கணும். எங்க கிளாஸ்ல எல்லாரும் டூருக்கு போறோம். அப்பா உங்களை நம்பி என் சார் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். கண்டிப்பா பணத்தை அனுப்பிடுங்க. அனுப்பிடுறேன்ப்பா. நான் போனை வைக்கிறேன். என்னடா என்ன நடக்குது? பெருசா ஒன்றும் நடக்கலைங்க அண்ணாச்சி. ஏன் நடக்கல அண்ணாச்சி? ஏன்டா எதுவும் நடக்கல? எதுவுமே நடக்கலன்னா நல்லதுன்னு நினைக்க கூடாதுடா. மேல இருக்கிற ஒருத்தன் எதையோ நடத்த சொல்றான்னு அர்த்தம். ஆமா, அந்த ஸ்டாலின் தலைமையெல்லாம் எப்படா இருக்கானுங்க? நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. ஏண்டா அவனுங்க நல்லா இருக்காதுக்காடா உங்களுக்கு சம்பளம் தரேன் அண்ணாச்சி. அவனுங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா நமக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம்டா. அவங்களோட முடிவு தான் நம்மளோட ஆரம்பம். அவனுங்க முடியாத வரைக்கும் நமக்கு ஆரம்பமே இல்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவனுங்க முடியாத வரைக்கும் நமக்கு ஆரம்பமே இல்லடா. அண்ணாச்சி, ஏன்டா அந்த 2 பிள்ளையும் நம்ம ஸ்கூலுக்கு வரல? யாருங்க அண்ணாச்சி? அண்ணாச்சி அவங்க 2 பேரும் ஸ்கூலை விட்டு ஓடி போய் பெரிய டிராமா பண்ணிட்டாங்க அண்ணாச்சி. பெத்தவங்களும் எதுக்கு வம்புன்னு பேசாம அங்கேயே விட்டாங்க அண்ணாச்சி. ஏன்டா சின்ன பிள்ளைங்க டிராமா பண்ணுதுங்களா? அண்ணாச்சி அதுங்க வெறும் நடிப்பு தான்டா. கதை, திரைக்கதை, வசனம்லாம் அந்த ஸ்டாலின் பண்றான். நடிகனை தட்டக்கூடாது, டைரக்டரை தூக்கணும். அண்ணாச்சி என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா? ஏன்டா அதையும் நான் தான் யோசிக்கணுமா? அது இல்ல அண்ணாச்சி. அவனுங்க அடுத்து என்ன பண்றானுங்க? பெருசா ஒன்றும் பண்ணல அண்ணாச்சி. அப்போ சின்னதா என்னடா பண்றானுங்க? அது துப்பு தான்டா முக்கியம். துப்பு கட்ட பசங்களா? உளவுத்துறை சரியில்லைன்னா நஷ்டம் பயங்கரமா இருக்கும். சரிங்க அண்ணாச்சி. அவனுங்க டூர் போறாங்களாம் தெரியுமா? என்னடா பல்ல காட்டுறீங்க? வீடு பத்தி எரியும் போது டூர் போனா எப்படி அண்ணாச்சி உருப்படும்? டேய் முட்டாள், பயந்த மாதிரி நடிக்கிறது தான் ராஜதந்திரத்தோட படி. எதுவுமே நடக்காத மாதிரி டூர் போறாங்களாம். அந்த பள்ளிக்கூட கக்கூஸ்ல ஒழுகாத வாளி ஒண்ணு கூட இல்ல. ஆனா அவனுங்க டூர் போறாங்களாம். எப்படி தெரியலங்க அண்ணாச்சி. எதா கேட்டாலும் தெரியல புரியலன்னு மண்டே ஆட்டுங்கடா மங்குடி பசங்களா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் தான்டா. இந்த ஊர்ல ஒரே ஒரு புத்திசாலி தான் இருக்கான். ஆனா அவன் தான் எனக்கு எதிரா இருக்கான். அதுதான் பிரச்சனை. அண்ணாச்சி சம்யுக்தா மிஸ் கிட்ட சொல்லி அவங்கள தொல்லை பண்ணாதீங்கடா. அவங்கள தப்பான எந்த ஒரு வேலையும் செய்ய சொல்லாதீங்க. நம்ம ஸ்கூலுக்கு வர்ற நேர்மையான நல்ல பேர்லாம் அவங்க மூலியமா தான்டா வரணும். அந்த நீதியை ஜெயிக்க வைக்க நம்ம எல்லா அநீதியும் பண்றோம். அண்ணாச்சி தர்மம் தான்டா ஜெயிக்கணும். அதுக்கு அதர்மம் உதவணும். என்ன பண்ண அண்ணாச்சி? அவங்க இன்ப சுற்றுலாவை துன்ப சுற்றுலாவை ஆக்கணும்டா. அவங்க டூர்ல நடக்கிற ஒரே ஒரு அசம்பாவிதம் தான் ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ற ஹெச்எம்ல இருந்து பியூன் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கணும். பத்திரிகையில பேரு நாரணும். அந்த பள்ளிக்கூடத்தை ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து பூட்டு போட வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அண்ணாச்சி? நம்ம ஸ்கூலுக்கு அந்த 2 பசங்க வர வேணாண்டா. புரியுதுங்க அண்ணாச்சி. டேய் பாவண்டா பசங்க, பாத்துக்குங்கடா. டேய் ஸ்டாலின், அண்ணாச்சியோட அதிரடி ஆக்ஷன் ஆரம்பம் ஆயிடுச்சுடா.